காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல். கவுதிகள் அமெரிக்க கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லாதவரை தாக்குதல். ட்ரம்ப் சபதம். ரஷ்யாவுடனான 30 நாள் கருங்கடல் ஒப்பந்தம் தயாராகும் கியேவ். சீன அதிகாரிகள் மீது அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகள் விதிப்பு. மார்க்கோ ரூபியோ தெரிவிப்பு. மியான்மர் நிலநடுக்கம் 91 தேடுதல் குழுவை அனுப்பிய பிலிப்பைன்ஸ். உலகின் முதல் மனித விண்வெளி பயணத்தை ஆரம்பித்து அமெரிக்கா. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். கடந்த ஒரு மணி நேரத்தில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளான ஹெஸ்புல்லாவின் கோட்டையான தகஜியேவில் இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் தகஜியே மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல் 3 நாட்களின் அதன் 2வது தாக்குதலாகும். எனவே கேள்வி என்னவென்றால் போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பதுதான். ஏனெனில் நவம்பர் முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலியர்கள் நாட்டின் தெற்கு பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை வான்வெளி தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர். மார்ச் 28 அன்று அவர்கள் முதல் முறையாக தலைநகரை தாக்கினர். இன்று இந்த 2வது தாக்குதலின் மூலம் இது இஸ்ரேலின் புதிய உத்தியாக தெரிகிறது. மேலும் இஸ்ரேல் நிறுத்தப் போவதில்லை என்றும் தெரிகிறது. எனவே ஹிஸ்புல்லா பதிலளிக்க போகிறாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. 2 நாட்களுக்கு முன்புதான் ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் நைம் காசிம் இஸ்ரேல் தொடர்ந்து தங்கள் அமைப்பையோ அல்லது லெபனான் தலைநகரையோ தாக்கினால் அந்த அமைப்பு பதிலடி கொடுக்கும் என்று கூறினார். ஹிஸ்புல்லா இவ்வாறு பதிலளிப்பார் என்பது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக போர் நிறுத்தம் முறிந்து விடுமோ என பலர் கவலைப்படுகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏமனின் கவுதிகள் அமெரிக்க கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லாதவரை அவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் சம்மதம் செய்தார். கவுதிகளுக்கான தேர்வு தெளிவாக உள்ளது. அமெரிக்க கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நிறுத்துங்கள், நாங்கள் உங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நிறுத்துவோம் என்று ட்ரம்ப் தனது உண்மை சமூக தளத்தில் கூறினார். கடந்த 2 வாரங்களாக இடைவிடாது தாக்குதல்களால் கவுதிகள் அளிக்கப்பட்டனர் என்று அறிவித்தார். ஏமன் தாக்குதல்கள் குறித்து மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி கசிந்ததை தொடர்ந்து அவரது நிர்வாகம் ஒரு ஊழலை எதிர்த்து போராடும் நிலையில் ட்ரம்பின் அச்சுறுத்தல் வந்தது. கடந்த வாரம் அரட்டையில் உள்ளடக்கங்களை வெளியிட்டு தி அட்லாண்டிக் தலைமை ஆசிரியர் ஜெஃப்ரி ஹால்பெர்க் உட்பட ஒரு வணிக செய்தி செயலியான சிக்னலில் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு குழுவிற்கு இடையே வான்வெளி தாக்குதல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மார்ச் 15 அன்று வாஷிங்டன் ஏமன் மீது புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கும் கவுதிகளும் அமெரிக்க ராணுவத்திற்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. ரஷ்யாவிற்கு எதிராக புதிய ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை அறிமுகப்படுத்துவதை ஜெர்மனி தொடர்ந்து ஆதரிக்கும் என்று ஜெர்மன் அரசாங்க செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியான் காப்மேன் திங்களன்று தெரிவித்தார். மார்ச் 29 அன்று ஜெர்மனியின் சாக்சனி பிரதம மந்திரி மைக்கேல் கிரெட்ச்மர் ரஷ்யாவிற்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளை தளர்த்துவது குறித்து விவாதிக்க வேண்டியது அவசியம் என்று டிபிஏ செய்தி நிறுவனத்திடம் கூறினார். இது ஐரோப்பியர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக அவர் வாதிட்டார். நாங்கள் எப்போதும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை ஆதரித்து வருகின்றோம். எதிர்கால அவ்வாறு செய்வோம் என்று ஹாப்மேன் ஒரு மாநாட்டில் தெரிவித்துள்ளார். கிரெட்ச்மரின் அறிக்கை தொடர்பான ஒரு நிருபரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். உக்ரைனிய மோதல் வெடித்ததை தொடர்ந்து ரஷ்யாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடைகள் நியாயமானவை, விவேகமானவை மற்றும் பயனுள்ளவை என்று காப்மேன் கூறினார். கடந்த வியாழக்கிழமை ஐரோப்பிய ஆணைத்தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளை தொடரும் என்று கூறினார். இது ஐரோப்பியர்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக அவர் வாதிட்டார். நாங்கள் எப்போதும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை ஆதரித்து வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் சவுதி தலைநகர் ரியாத்தில் ரஷ்யா மற்றும் உக்ரைனின் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் தனித்தனி பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ரஷ்யாவுடனான 30 நாள் கருங்கடல் போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவை ஏற்க கியேவ் தயாராக இருப்பதாகவும் பரஸ்பர ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு சாத்தியமான நீட்டிப்புகளுடன் எரிசக்தி உள்கட்டமைப்பு வசதிகள் மீதான வேலை நிறுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அறிவித்தது. கருங்கடல் முன்முயற்சிக்கு மாஸ்கோ ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் முதலில் பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கிரெம்ளின் கூறியது. அவற்றில் ஒன்று ரஷ்ய விவசாய வங்கியிலிருந்து தடைகளை நீக்குவது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அதன் வரவிருக்கும் உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் அமெரிக்க வரிகள் மற்றும் எதிர்கட்டணங்கள் காரணமாக உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் சிறிது சரிவு ஏற்படும் என்றும் மந்த நிலையை கணிக்கவில்லை என்றும் நேற்றைய தினம் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா கூறினார். கிடைக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் பகுப்பாய்வு செய்யும் போது எங்களுக்கு மேலும் தெரியும். 3 வாரங்களில் எங்கள் உலக பொருளாதார கண்ணோட்டத்தை நாங்கள் முன்வைப்போம். நாங்கள் ஒரு வியத்தகு தாக்கத்தை காணவில்லை. ஏதாவது இருந்தால் ஒரு சிறிய திருத்தம் இருக்கும். இந்த நிலையில் வர்த்தக
வர்த்தக கொள்கையை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மைதான் உலக பொருளாதார வளர்ச்சியின் தேக்கத்திற்கு பங்களிக்கும் முக்கிய காரணி என ஜார்ஜீவா குறிப்பிட்டார். ஜனவரியில் IMF அதன் புதுப்பிக்கப்பட்டு உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் 2025 மற்றும் 2026 ஆகிய இரண்டிலும் உலக பொருளாதாரம் 3.3% வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2000 தொடக்கம் 2019 சராசரியான 3.7% விட பின்தங்கியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திபெத்துக்குள் வெளிநாட்டினரை அனுமதிப்பதற்கும் பொறுப்பான சீன அதிகாரிகள் மீது அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்ததாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி அமெரிக்க ராஜதந்திரிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற சர்வதேச பார்வையாளர்களுக்கு திபெத் தன்னாட்சி பகுதி மற்றும் சீனாவின் பிற திபெத்திய பகுதிகளுக்கு அணுகலை வழங்க மறுத்துவிட்டதால் கூடுதல் விசா கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக ரூபியோ கூறினார். இருப்பினும் சீன ராஜதந்திரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அமெரிக்காவிற்கு பரந்து அணுகலை கொண்டுள்ளனர். இந்த பரஸ்பரம் இல்லாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ரூபியோ ஒரு அறிக்கையில் கூறினார். அணுகுமுறைகளில் உள்ள வேறுபாட்டை நீக்கி சீனாவின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ராஜதந்திரிகளின் அணுகலை அனுமதிக்க சீனாவின் தலைமையை அவர் கேட்டுக்கொண்டார். சுமார் 500 ஆண்டுகளாக மங்கேலிய சுங்கர் கானேட்டால் ஆளப்பட்ட பின்னர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திபெத் சீனாவின் கிங் வம்சத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 1911ஆம் ஆண்டு சீனாவில் நடந்த புரட்சிக்கு பிறகு அது தலாய் லாமாவால் ஆளப்படும் ஒரு சுதந்திர நாடாக மாறியது. 1951ஆம் ஆண்டில் திபெத்தின் உள்ளூர் அரசாங்கமும் சீன மக்கள் குடியரசும் 17 அம்ச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது திபெத்தின் அமைதியான விடுதலைக்கான நடவடிக்கைகள் குறித்த ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சீனாவிற்குள் ஒரு அரை தன்னாட்சி பிராந்தியமாக மாற்றியது. 1959ஆம் ஆண்டில் இப்பகுதியில் ஒரு எழுச்சி வெடித்தது. அது அடக்கப்பட்டது. திபெத்தின் உள்ளூர் அரசாங்கம் கலைக்கப்பட்டது. மேலும் 14வது தலாய் லாமா இந்தியாவிற்கு தப்பி சென்றார். அங்கு அவர் நாடு கடத்தப்பட்டு ஒரு சுயமாக அறிவிக்கப்பட்டு திபெத்திய அரசாங்கத்தின் தலைவரானார். 1959ஆம் ஆண்டை நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்திலிருந்து திபெத் விடுதலை பெற்ற ஆண்டாக சீனா கருதுகின்றது. 1965ஆம் ஆண்டில் இப்பகுதி சீனாவின் திபெத் தன்னாட்சி பகுதியாக மறுவடிவமைப்பு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு மியான்மருக்கு இன்று அதிகாலை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக 91 பேர் கொண்டு முதல் குழுவை பிலிப்பைன்ஸ் அனுப்பியது. 2C-130 விமானங்கள் முதல் 58 குழு உறுப்பினர்களை 2 வார பணியமர்த்தலுக்காக மியான்மருக்கு கொண்டு சென்றன. மீதமுள்ள 33 உறுப்பினர்களை ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு C-130 விமானம் மூலம் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது என்று பிலிப்பைன்ஸ் விமானப்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குழு அத்தியாவசிய தேடல் மற்றும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை கொண்டு வந்ததாக PAF தெரிவித்துள்ளது. இந்த பணியாளர்கள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மருத்துவ உதவிகளை வழங்கவும் பணி முழுவதும் முக்கியமான உதவிகளை வழங்கவும் தயாராக உள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. C-130 விமான குழுவினர் விமான மருத்துவ பணியாளர்கள் மற்றும் விமான பாதுகாப்பு உட்பட 40 விமானப்படை வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 7.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 2056ஆக உயர்ந்துள்ளதாகவும் சுமார் 3900 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 270 பேர் காணாமல் போனதாக மியான்மர் அதிகாரிகள் நேற்றைய தினம் தெரிவித்தனர். பூமியின் துருவ பகுதிகளுக்கு மேல் உலகின் முதல் மனித விண்வெளி பயணத்தை அமெரிக்கா நேற்றைய தினம் தொடங்கியது. புளோரிடா மாநிலத்தில் உள்ள தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகத்தின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து கிழக்கு நேரப்படி இரவு 9:46 மணியளவில் பால்கன் 9 ராக்கெட்டில் 4 பேர் கொண்ட குழுவினரை ஏற்றி சென்று ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் ஏவப்பட்டது. நிலைப்பிரிவை தொடர்ந்து பால்கன் 9 முதல் நிலை அட்லாண்டிக் பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஷார்ட்ஃபல் ஆஃப் கிராவிடஸ் ட்ரோன்ஷிப்பில் தரையிறங்கியது. ஃப்ரேம் 2 பயணத்தின் குழுவின் மிஷன் கமாண்டர் சுன் வாங், வாகன தளபதி ஜானிகி மிக்கேல்சன், மிஷன் பைலட் ரபேஜா ட்ரோச் மற்றும் மிஷன் நிபுணர் மற்றும் மருத்துவ அதிகாரி எரிக் பிலிப்ஸ் ஆகியோர் அடங்குவர். 3 முதல் 5 நாள் பயணத்தின் போது டிராகனின் குபோலோ வழியாக பூமியின் துருவ வனப்பகுதிகளை கண்காணிக்க குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். விண்வெளி இயற்பியலாளர்கள் மற்றும் குடிமக்கள் விஞ்ஞானிகளின் நுண்ணறிவுகளை பயன்படுத்தி அரோராக்களை போன்று அசாதாரண ஒளி உமிழ்வுகளை ஆய்வு செய்ய மிஷன் வலைத்தளம் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூருக்கு அருகிலுள்ள சிலாங்கூர் மாநிலத்தின் புத்ரா ஹைட்ஸில் இன்று ஒரு எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அருகிலுள்ள மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேற்ற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மத்திய சிலாங்கூர் மாநிலத்தின் புத்ரா ஹைட்ஸில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்திற்கு அருகில் ஏற்பட்டு உயரமான தீ பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் தெரிந்தது. விபத்தின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. அதில் ஒரு பெரிய நெருப்பு காளான் மேகம் வானத்தில் மிதப்பதை காண முடிந்தது. தீயணைப்புத்துறை இயக்குநர்
வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயினை மேற்கோள் காட்டி தி ஸ்டார் ஆங்கில மொழி செய்தித்தாள் டஜன் கணக்கான தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளுக்காக விரைந்ததாக கூறினார். தீ விபத்துக்கான காரணம் குழாய் வெடித்ததாக குழு அடையாளம் கண்டுள்ளது. ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் உள்ள நன்காய் பள்ளத்தாக்கில் சுமார் 9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி மற்றும் கட்டட இடிபாடுகள் காரணமாக 2,98,000 பேர் வரை கொல்லப்படுவார்கள் என்று ஜப்பானிய அரசாங்கம் இன்று அதிகாலை எச்சரித்துள்ளது. கடந்த 2012 தொடக்கம் 2013 ஆண்டுகளில் ஐரோப்பிய அரசாங்கத்தின் முந்தைய கணிப்பின்படி நன்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 3,23,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. சமீபத்திய கணிப்பு நில அதிர்வு எதிர்ப்பு கட்டடங்களின் எண்ணிக்கையிலும் சுனாமி வெளியேற்றும் வசதிகளின் வளர்ச்சியிலும் அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றது. நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஜப்பானின் நில அதிர்வு தீவிர அளவுகோலில் மிக உயர்ந்த அளவான 7 ரிக்டர் அளவிலான நடுக்கம் நாட்டின் 47 மாகாணங்களில் 10 உள்ள மொத்தம் 149 நகராட்சிகளில் பதிவு செய்யப்படும் என்று சமீபத்திய மதிப்பீட்டின்படி கணிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.